புரட்சி தலைவி அம்மா அமைச்சராக்கி அதே புரட்சி தலைவி இவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. அம்மா தான் அமைச்சராக்குனாங்க, அம்மா தான் இவரை நீக்கினாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நீக்கி திரும்பவும் சொல்லிடுறேங்க. அது அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர் பதவியை எடுத்தாங்க. அதுக்கு முன்ன தலைமை நிலைய செயலாளராக அவர் இருந்தார். அதை எடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமியும் தலைமை நிலைய செயலாளர் ஆக்குனாங்க. அப்போது அதுக்கு பிறகு 2016 கூட அவர் அமைச்சரவை அமைக்க சொல்ல செங்கோட்டையனை சேர்க்கல. அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் இவர் அமைச்சரவையில் சேர்க்கல. இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டங்களில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையும் பேரே இல்லாமல் பொதுக்கூட்டம் நடந்தது, கட்சி நிகழ்ச்சிகள் நடந்தது. எந்த நிகழ்ச்சிக்கும் அவரை வர வேணாம்னு சொல்லி வச்சுருந்தாங்க. எந்த தொண்டரும் அவரை போய் பார்க்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. இவரும் ஒளிஞ்சு தான் போயிட்டு இருந்தார். இதை நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கட்சிக்காரங்களை கேட்டால் தெரியும், பொதுமக்களை பார்த்தா தெரியும். அதனால் இவர் கட்சியில் அவர் இல்லாமல் பொதுக்கூட்டமே நடந்திருக்கு. நீங்கள் பழைய அந்த பகுதியில் இருந்தவங்கள இல்லை பழைய பத்திரிகையாளர் கேட்டிங்கன்னா தெரியும். அதனால் இவர் அதிமுகவில் வேட்பாளர்ன்றதுனால தான் அந்த மரியாதை கிடைச்சதே தவிர தனிப்பட்ட செங்கோட்டையனுக்குன்னா இவர் இல்லாமல் எப்படி கூட்டம் நடக்கும்?